ப்ரோக்கலி வச்சு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவு செய்யலான்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்க போகிறது ப்ரோக்கலி ரவா உப்புமா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை 1-2 டைம் மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் இன்னும் நல்லா க்ரீமியாக கிடைக்குங்கிறதுக்காக. இப்போது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு துண்டு இஞ்சி, வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி. இது கூடவே கொஞ்சமாக ப்ரோக்கலியை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு காஞ்சதும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க. கருவேப்பிலை இலைகள் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சியை குழந்தைக்கு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருக்குறேன். இது கூடவே நறுக்கின தக்காளி இதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போது இது கூடவே பொடியாக நறுக்கின ப்ரோக்கலியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கும்போது ப்ரோக்கலி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோக்கலி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை குறைச்சி இல்லைன்னா கூட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் அதில் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து லைட்டாக கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது இதை மூடி போட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே க்ரீமியான ப்ரோக்கலி ரவா உப்புமா ரெடி. ரவாவை சேர்த்துருக்கங்காட்டி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நீங்கள் 8 மாத குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிறது ப்ரோக்கலி ஆம்லேட். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ப்ரோக்கலியை எடுத்துகிட்டு நல்லா 3-4 முறை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பொடியாக துருவின கேரட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டையுமே இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் காட்டுற மாதிரி கேரட் அண்ட் ப்ரோக்கலி ரெண்டையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு 3-5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ப்ரோக்கலியை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தண்டு பகுதியை நசுக்கி பார்க்கும்போது நசுங்குச்சுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ரோக்கலியை நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்ச கேரட் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பில் ஒரு தோசைகள் வச்சு அது காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெய்யை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதில் கலந்து வச்சுருக்க முட்டையை நான் ஊற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 1 இல்லை 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்கலி ஆம்லேட் ரெடி. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி குழந்தைக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக தரலாம். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த வயசில் இருக்க குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரி ப்ரோக்கலி இட்லி.
இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்கலியை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க ப்ராக்கலியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக துருவன கேரட் இதையும் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நார்மலாக வீட்டில் அரைச்ச இட்லி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எப்பவும் போல் நார்மலாக எப்படி இட்லி ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரி இட்லி தட்டில் இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ப்ராக்கலி இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இட்லி அவிக்கும் போது உங்களுக்கும் சாஃப்டாக வரும். இந்த இட்லியை ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃப்ரெண்ட்லி சாம்பார் கூட என் பொண்ணுக்கு நான் சர்வ் பண்ணேன். இந்த சாம்பார் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ராக்கலியில் அதிகப்படியான அயர்ன், கால்சியம் சத்துக்கள் இருக்குங்க. அதனால் குழந்தையோட வெயிட் கெயினுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.